பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எதற்கு தெரியுமா? இந்த வாகனத்தை சார்ஜ் பண்ணினா தான் இனி நம்மால் என்பதாக யாத்திரை செய்ய முடியும். எதற்காக நாம் சார்ஜ் பண்ண தேவை? நமக்கு இந்த வாகனத்தில் ஒரு முறை சார்ஜ் பண்ணி இவ்வளோ குறிப்பிட்ட கிலோமீட்டர் தான் நம்மால் பயணம் செய்ய முடியும். அந்த பயணத்துக்கு பிற்பாடு நாம் இந்த வாகனத்தை சார்ஜருக்கு போட வேண்டியது கட்டாயமான காரியமாய் காணப்படுகிறது. அப்படிதான் வேதத்திலே நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்தின் 41வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான ஒரு காரியம், ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் ஜெபம் பண்ண வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயணிக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்களை நாம் அதிஜீவித்து செல்ல வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்களிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நமக்கு ஜெபம் தேவை. இந்த உலகத்தில் இன்று பலவிதமான பிரச்சனைகள் உண்டு, பலவிதமான சோதனைகள் உண்டு. இந்த சோதனைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கு அதிகமான ஜெபம் தேவை. இந்த வாகனத்தை நாம் சார்ஜ் பண்ணி குறிப்பிட்ட கிலோமீட்டர்கள் அது பயணித்த பின்பதாய் மறுபடியும் சார்ஜ் பண்ண வேண்டியது தேவை இருக்கிறது போல, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பயணிக்கிற நம்முடைய பயணத்திலே நாம் சார்ஜ் பண்ண வேண்டியது மிகவும் தேவையாய் காணப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை குறித்து வேதம் கூறுகிறது. இன்றைய தினத்திலும் இடைவிடாமல் ஜெபிக்கிறதான ஒரு ஜெப வாழ்க்கைக்குள்ளாக நீங்களும் நாங்களும் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் நம்மை விரும்புகிறார். அதற்காக இன்று ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளோடு இடைபெறுவீராக. விழித்திருந்து ஜெபிக்கும்படியாய், சோதனைக்குள் பிரவேசிக்காமல் விழித்திருந்து ஜெபிக்கும்படியாய் நீங்கள் சொன்னீங்க. சோதனை காரணாகிய பிசாசானவன் இன்று யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறான். அவனுடைய சோதனைகளிலிருந்து தப்பித்து கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஜெப ஆவியை அதிகமாய் கொடுப்பீராக. அதிகமாய் ஜெபித்து கர்த்தரோடு நெருங்கி வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்ட எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெப ஆவியிலே அதிகமாய் வளருவோம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.